வங்கதேசத்தில் பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. மக்கள் அமைதி காக்க வேண்டும் என முகமது யூனுஸ் வலியுறுத்தியுள்ளார். வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த 5ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். உடனடியாக ராணுவ விமானம் மூலம் டாக்காவில் இருந்து புதுடெல்லிக்கு தப்பி வந்தார். தற்போது அவர் டெல்லியில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இடைக்கால அரசை அமைப்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் ராணுவ தளபதி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் புதிய அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். இடைக்கால அரசில் யார் யார் இடம்பெற வேண்டுமென அதிபர் முகமது ஷஹாபுதீன் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது முகமது யூனுஸ் தலைமையில் புதிய ஆட்சி அமைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. இன்றிரவு 8 மணி அளவில் முகமது யூனுஸ் பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாரிஸில் இருந்து நாடு திரும்பிய முகமது யூனுஸ் மாணவர்களும் மக்களும் அமைதி காக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். I'm looking forward to going back home and see what's happening there and how we can organize ourselves to get out of the trouble that we are in. இடைக்கால அரசின் ஆலோசனை குழுவில் 15 உறுப்பினர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் நிலைமை கணிசமாக மேம்பட்டு வருவதால் 3 அல்லது 4 நாட்களுக்குள் இயல்பு நிலை திரும்பும் என ராணுவம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 84 வயதான முகமது யூனுஸ் ஏழை மக்கள் பயனடையும் வகையில் கிராமீன் என்ற வங்கியை தொடங்கினார். இதற்காக முகமது யூனுஸுக்கும் அவரது கிராமீன் வங்கிக்கும் சேர்த்து 2006ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் கிடைத்த தொகையை ஏழைகள் ஊட்டச்சத்து திட்டத்திற்கும் கண் மருத்துவமனை அமைக்கவும் யூனுஸ் வழங்கினார். வங்கதேச அதிபர் விருது, ரமன் மகசேசே விருது, மனிதாபிமான சேவை பதக்கம், உலக உணவு பரிசு, சிட்னி அமைதி பரிசு, காந்தி அமைதி பரிசு, அன்னை தெரேசா விருது என சர்வதேச அளவில் 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் யூனுஸ்.